வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வெஸ்ட் பெங்கால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் சந்திரா பட்டாச்சாரியா கட்சியிலிருந்து விலகுவதாக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே டிஎம்சியுடைய எம்எல்ஏக்களில் 58 எம்எல்ஏக்கள் மமதா பானர்ஜி மேலே அதிருப்தியில் இருக்காங்க. இந்த 58 எம்எல்ஏக்கள் ஒன்று கூடி நாங்கள் தான் கட்சி, இனி மமதா பானர்ஜி கட்சியுடைய ஹெட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த 58 அதிருப்தி எம்எல்ஏக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய டிஎம்சியுடைய தலைமை அலுவலகம் இருக்குது பார்த்தீங்களா, கட்சி ஹெட் ஆஃபீஸு, அதை கைப்பற்றி அதுக்கு பூட்டு போட்டு தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்துருக்காங்க. நாங்கள் தான், எங்களுடைய டீம் தான் டிஎம்சி, மமதா பானர்ஜியை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கிட்டோம் அப்படின்னு மனு கொடுத்துருக்காங்க. எங்களுடைய டீமையே நீங்கள் டிஎம்சியாக அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழலில் மமதா பானர்ஜிக்கு மேலும் பின்னடைவு. அவங்க அப்பாயிண்ட் பண்ண வெஸ்ட் பெங்காலுடைய டிஎம்சி மாநில தலைவர் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிச்சிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, அர்ஜுனமூர்த்தி இருக்கார்ல, அண்ணாமலை பிஜேபியிலிருந்து விலகி தனி இயக்கம் ஆரம்பிக்கும் போது தையா தக்கான்னு குதிச்சார். பிஜேபியில் பொறுப்பில் இருக்கிறவர் இவர். இப்போது அர்ஜுனமூர்த்தி அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. பிஜேபியில் எப்படி அவர் சேர்ந்தார், உறுப்பினர் ஆனார் அப்படிங்கிறதையும், பிஜேபி அவருக்கு எவ்வளவு முக்கியமான கட்சி, எந்த பதவியும் எனக்கு தேவையில்லை, தொண்டனாக இருக்க தான் நான் விரும்புகிறேன், காரிய கர்த்தா அது போதும், கொள்கை தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டிருக்காரு. அண்ணாமலை பிஜேபியிலிருந்து விலகி தனி இயக்கம் தொடங்கினதுக்கு கத்துனார்ல, இப்போது அர்ஜுனமூர்த்தியை பற்றி என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, பிறகு எதுக்காக சார் நீங்கள் பிஜேபியிலிருந்து விலகி ரஜினி சார் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஆதரவு கொடுத்தீங்க? ரஜினி மக்கள் மன்றத்துடைய ஒரு பொறுப்பாளராகவும் அர்ஜுனமூர்த்தி நியமிக்கப்பட்டார். ஏன் அப்போ பிஜேபியிலிருந்து குவிட் பண்ணீங்க? இப்போ அண்ணாமலையை திட்டுறீங்களே, நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு இப்போ கேள்விகள் கமெண்ட் செக்ஷனில் முன்வைக்கப்படுது. இன்னொரு ஒரு விஷயமும் சொல்கிறேன். ரஜினி சார் பிறகு நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு விலகினார்ல, அதற்கு பிறகு இந்த அர்ஜுனமூர்த்தி அவர்கள் ஒரு தனி கட்சி தொடங்கினார். இந்திய மக்கள் முன்னேற்ற கட்சி அப்படிங்கிற பேரில் அவரே ஒரு கட்சி தொடங்கினார். அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் மக்கள் மத்தியிலிருந்து இல்லை. அதனால் மறுபடியும் பிஜேபிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு வந்திருக்காரு. இவருடைய ஃப்ளாஷ்பேக் இப்படி இருக்குது. இவர் அண்ணாமலையை கார்னர் பண்ணுறாரு. யூடியூப் சேனலாக போய் உட்காந்துக்கிட்டு அண்ணாமலையை கார்னர் பண்ணி பேசுகிறாரு. இங்கே பிரச்சனை என்னென்னா, பிஜேபி பார்ட்டி கிடையாது, தமிழக பாஜக பொறுப்பில் இருக்கிறவங்க தான் பிரச்சனையே. இப்போ அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு பிஜேபிக்கு எதிராக பேசலை, அதில் பொறுப்பில் உட்காந்துருக்காங்களே தமிழகத்தில், அவர்களுக்கு எதிராக தான் அவங்க தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. நேஷனலிசத்துக்கு பாடம் எடுக்கிறது மற்றவங்களுக்கு தமிழக பாஜக கும்பல். கொள்கை தான் முக்கியம், தேசம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாடம் எடுக்கிறாங்க. இதே தமிழக பாஜக எஸ்டிபிஐயோடு கூட்டணி வச்ச அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்துறாங்க. பிறகு எதுக்காக நேஷனலிசம்லாம் பேசுறீங்க நயினார் கும்பல் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வேலிடான கொஸ்டினை தான் வீர லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸு தொடர்ந்து கேள்வி கேட்குறாங்க தமிழக பாஜக பொறுப்பாளர்கள்ட்ட. இந்த வேலிடான கொஸ்டினுக்கு ஒரு நார்மலான பதிலை கூட அந்த சைடிலிருந்து காணோம். எப்படி கொடுக்க முடியும்? அடுத்தது, அண்ணாமலை ஹிந்துத்துவாவுக்கு எதிராக திரும்பிட்டாரு அப்படின்னு பரப்பிக்கிருக்காங்களே ஃபெட்னா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுனால. இதே தமிழக பாஜக 2029 தேர்தலில் டிஎம்கேவோடு கூட்டணி வைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள். அதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கியதாக செய்திகள் வருது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது பேச்சுவார்த்தை. காங்கிரஸ் டிவிகே பக்கம் நிற்கிறாங்க, டிஎம்கே பிஜேபி கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்க. அதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு. நயினார் நாகேந்திரன் மறுக்கலையே, தேர்தல் நேரத்தில் அதை பற்றி நாங்கள் முடிவெடுக்கிறோம் அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு, பூசி மொழுகிற மாதிரி பேசியிருக்காரு. அதனால் 2029 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி டிஎம்கே கூட்டணி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100 விழுக்காடு உறுதி, கன்ஃபார்ம். இப்போ தமிழக பாஜக அண்ணாமலையை பார்த்து ஹிந்துத்துவாவுக்கு எதிராக அண்ணாமலை திரும்பிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுல என்ன ஒரு தகுதி இருக்குது அப்படிங்கிற வேலிடான கொஸ்டினை தான் வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸ் கேட்குறாங்க. சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசினாங்க டிஎம்கே. உதயநிதி ஸ்டாலின் டெங்கு, கொசு, மலேரியா அதோட சனாதன தர்மத்தை ஒப்பிட்டாரு. அந்த டிஎம்கேவோட கூட்டணி வைப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க. அதனால தேசியம், ஆன்மீகம் இதை பற்றி தமிழக பாஜக பொறுப்பாளர்கள் மற்றவங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம், அதற்கான தகுதி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுக்குறாங்க அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.